ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்ட டவுட்டுங்க. நான் ஆல்ரெடி மைசூர் சாண்டல் சோப்பை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், கோல்டை பற்றியும் போட்டிருக்கேன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் சாண்டல் சோப் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் ஃபுல்லாகவே அந்த சோப்பை பற்றி நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம். மைசூர் சாண்டல் சோப்பை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் டிஎஃப்எம் 80% இருக்குது. இது கிரேட் 1 சோப்பு தான். இது யூஸ் பண்ணக்குள்ளே நல்லாவே ஒரு க்ளோவிங்காக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே க்ளோவிங்காக இருக்கும். நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணக்குள்ளே நல்லாவே உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஆயில் கண்ட்ரோல் ஆனாலே பிம்பிள்ஸ் வர்றதை தவிர்க்குங்க. நல்லாவே ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ் வர்றதை நல்லாவே அவாய்ட் பண்ணுது. நீங்கள் வெளியிலாம் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த சோப் போட்டு நீங்கள் வீட்டில் வாஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ளோவிங் தாங்க கொடுக்குது. இந்த சோப் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லாவே இருக்குங்க. இதில் டிஎஃப்எம் 80% இருக்குது. இது ஒரு கிரேட் 1 சோப்பு தான். இந்த சோப் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது 125 கிராம் 62 rupees. எக்ஸ்பைரி டேட்லாம் நல்லாவே லாங்காகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த சோப் ஸ்கின்னு சீக்கிரமாக சுருக்கமாகாத நல்லாவே பார்த்துக்குதுங்க. பனி நாள்லலாம் சிலவங்களுக்கு சுருக்கமாகிடும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த சோப் யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரை ஆகுது. நீங்கள் நல்ல மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது மைசூர் சாண்டல் கோல்டை பற்றி பார்க்க போகிறோம். மைசூர் சாண்டல் கோல்டு நல்லாவே ஃபேஸ் க்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணக்குள்ளே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மைசூர் சாண்டல் சோப்பை கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த கோல்டு நல்லாவே ஒரு ஷேடு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பிம்பிள்ஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ரெண்டு சோப்புமே பிம்பிள்ஸ் வராமல் ஃபுல்லாக தடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதில் டிஎஃப்எம் இதுவும் 80% தான் இருக்குது. இதுவும் கிரேட் 1 சோப்பு தான். இது 125 கிராம் 85 rupees. அதுக்கும் இந்த கோல்டுக்கும் நீங்கள் ப்ரைஸ் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் நிறையவே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் இந்த சோப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸ்ட்ராவே ட்ரை ஆகுது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே ஆயிலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. பிம்பிள்ஸ் வராமையும் பாதுகாக்கும். அதுக்காக பிம்பிள்ஸ் வரவே வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஓரளவுக்கு பாதுகாக்கும். ரெண்டு சோப்புமே சொல்கிறேன். ரெண்டு சோப்புமே நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ரெண்டுமே கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸும் ஃபேஸில் நல்லாவே கொடுக்கும், க்ளோவிங்கும் கொடுக்குது. அந்த ஷைனிங் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் மைசூர் சாண்டலை விட கோல்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைனிங்கும் ஒரு க்ளோவும் தருது. மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரைஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்க முடியும். என்னால் 125 கிராம் 85 rupees வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சோப்புமே நல்லாயிருக்கு. நீங்கள் எது ஒன்றா வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியண்ட்டும் லைட்டாக வேரி ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. மற்றபடி இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு காஸ்ட் போட்டு நிறைய வாங்க முடியும்னா நீங்கள் மைசூர் சாண்டல் கோல்டு வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு இதுவே போதும்னா நீங்கள் தாராளமாக இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். இது சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சோப்பை நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரே சோப்பை நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்கள். சும்மா நீங்கள் சோப் மாற்றி சேஞ்ச் பண்ணக்குள்ள உங்கள் ஸ்கின்னு நல்லாவே டேமேஜ் ஆக்கி அதுவே வேஸ்ட் ஆக்கி கொடுத்துரும். அதனால நீங்கள் சோப் அப்பப்போ மாற்றி போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.